வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு டைமில் ஒரு ஒர்க்கு தான் பண்ணோம். அந்த கோடு வந்து ஒரு ஆர்டராக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து நம்ம சிங்க்ரனஸ் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கோடு வந்து பிளாக் ஆகும். இப்போ இதே மெத்தடில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா கோடு வந்து பிளாக் ஆகும். அதாவது ஒரு 10 நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கோடு எழுதும்போது அதில் ஏதோ ஒரு லைனுக்கு வந்து இல்லை எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா அடுத்துள்ள லைன்ஸ் வந்து அதுக்காக வெயிட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் அடுத்துள்ள லைன் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதனால் வந்து கோடு பிளாக் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. ஸோ இந்த ஏசிங் ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்பேக் அப்படிங்கிற ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணி வந்து ஏசிங் ப்ரோக்ராமிங் வந்து அச்சீவ் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்டில். இந்த கால்பேக்கை வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து எரர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து அதில் வந்து கால்பேக் ஹெல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ப்ராமிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வருது. ஓகே, இந்த ப்ராமிஸ் வந்து கால்பேக்கில் உள்ள மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக வந்து எரர் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஏசிங் ப்ரோக்ராமிங் எதுக்காக உள்ளே வந்துச்சு அப்படின்னா, இது இப்போது ஜாவாஸ்கிரிப்டோட நேச்சரே வந்து சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் தான். இந்த சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறதுனால வந்து கோடு பிளாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோடு பிளாக் ஆகிறதுனால ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பாப்புலர் லாங்குவேஜாக மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஏசிங் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அது வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பாப்புலராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கோடை வந்து பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், பட்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ராமிஸில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராமிஸ் க்ரியேஷன் ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு பார்ட் இருக்குது. ப்ராமிஸ் வந்து ரிசீவ் பண்ணுற ஒரு பார்ட் இருக்குது. ஓகே, கிரியேட் ப்ராமிஸ் நம்ம வந்து ஒரு ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ப்ராமிஸ்க்குள்ளே வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை இதுக்குள்ளே ரிசால்வ் ரிஜெக்ட் இன்னும் 2 கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து செட் டைம் அவுட் வந்து யூஸ் பண்ணுவோம். செட் டைம் அவுட்டுங்கிற ஒரு இன்ஃபில்டு ஃபங்க்ஷன். இந்த இன்ஃபில்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து ஒரு 2000 மில்லிசெகண்ட் அடித்து ரன் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். அடுத்து நம்ம வந்து இந்த கேட் ப்ராமிஸை வந்து கால் பண்ணுவோம். கேட் ப்ராமிஸை வந்து கால் பண்ணுறோம். கேட் ப்ராமிஸ் அப்படிங்கிற இந்த இப்போது செட் டைம் அவுட்டுக்குள்ளே ரிசால்வ்க்குள்ளே சக்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ப்ராமிஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, ப்ராமிஸை எப்பவும் ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணும்போது இதில் வந்து இந்த பி வந்து கேபிட்டலில் கொடுக்கணும். நமக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம், ஆனால் எதுவுமே நமக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ இப்போ இதை வந்து ஒரு லோக்கல் வேரியபிளை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ரிட்டன் கொடுக்குறோமோ இப்போ வந்து ஒரு லோக்கல் வேரியபிளை சேவ் பண்ணால் தான் நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ லெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். console.log
இமிடியேட்டாக வந்து ப்ராமிஸ் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ப்ராமிஸில் வந்து ரிஜெக்ட் ஃபுல்ஃபில் பெண்டிங் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டேட் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இந்த ப்ராமிஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து சக்ஸஸ் ஆனால் ப்ராமிஸ் ரிசல்ட் வந்து சக்ஸஸ் ஆனால் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு காமிக்கும். ஓகே ரைட். இப்போது நம்ம இந்த ப்ராமிஸை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, இங்கே கொடுத்த சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் தென் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து ப்ராமிஸ் ரிசீவர் இந்த பார்ட் வந்து ப்ராமிஸ் ரிசீவர். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ப்ராமிஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராமிஸ் கிரியேஷன் பார்ட்டு, இன்னொன்று வந்து ப்ராமிஸ் ரிசீவர் பார்ட்டு. இந்த ரிசீவர் பார்ட்டில் தான் நமக்கு வந்து இந்த தென்னு கேட்ச் இதெல்லாமே வரும். இப்போ நீங்கள் பெருசாக கோடிங் எழுதும்போது இந்த தென்னு கேட்ச்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு தெரியாது. இப்போ தென்னு அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் தான். இது வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணுது. இப்போ இதுக்கு ஒரு லோக்கல் வேரியபிள் நம்ம வந்து கொடுக்குறோம், டேட்டா அப்படின்னு கொடுக்குறோம். console டாட் லாக் ஆஃப் டேட்டா. millisecond கழித்து நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது. ரைட். அப்போது இந்த மாதிரி எத்தனை தென் வேணாலும் நீங்கள் போட்டு எழுதிக்கிட்டே இருக்கலாம். எந்த மாதிரி எத்தனை தென் வேணாலும் போட்டு எழுதலாம். ஓகே, தென் கேட்ச் மாதிரி டேட்டா வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு டைப்பாக நம்ம வந்து ப்ராமிஸை வந்து ரிசீவ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லையும் நம்ம வந்து ப்ராமிஸை ரிசீவ் பண்ண முடியும். அப்படின்னா இப்போது இது மாதிரி ஒரு லோக்கல் வேரியபிள் அதை சேவ் பண்ணாமல் இந்த இடத்துல இந்த இதை டெர்மினேட் பண்ணக்கூடாது. டெர்மினேட் பண்ணாமல் டாட் தென் அப்படின்னு சொல்லிட்டு டாட் தென் அதோட கண்டினியூட்டி, அதுக்குள்ளே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் console டாட் லாக் ஆஃப் டேட்டா வந்து நம்ம லோக்கல் வேரியபிளாக கொடுக்குறோம். ஓகே, ரிசல்ட் சேம் தான் வரும். ஓகே, சேம் ரிசல்ட். இப்போது நான் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட்னு கொடுக்குறேன். ரிஜெக்ட்னு கொடுத்துட்டு ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து எரர் வருது. இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கடுத்து கேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்சுக்குள்ளே வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம அப்படிங்கிற லோக்கல் வேரியபிள் இங்கேயே நம்ம வந்து எரர்னு கொடுக்குறோம். இப்போ என்ன நடக்குது, டைப் எரர் வருது. டைப் எரர் என்ன ப்ராப்ளம் இல்லை. கேட்ச் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த ப்ராமிஸோட ஃபெயிலியரை வந்து நம்ம ரிஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ரிஜெக்டை நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தா இதில் நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராமிஸ்க்கு அடுத்து தென்னு கேட்ச் இப்படியே இது வந்து ஒரு கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். இது ஒரு லைனாகவும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரி இதுக்கு கீழேயும் வந்து எழுதலாம். இந்த மாதிரி எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம வந்து பை மிஸ்டேக்கில் வந்து செமிகோலன் போட்டுருவோம். இங்கே செமிகோலன் போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து பாஸ் ஆகாது, இங்கே வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல செமிகோலன் போடக்கூடாது, போடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இது வந்து நம்ம சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டையுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி பார்த்தாச்சு.
சரி, இப்போ இதில் எந்த இடத்துல நம்ம இதை வந்து ஏசிங் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத போது நம்ம செக் பண்ணுவோம். இது எதனால நம்ம ஏசிங் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம்? இப்போது இது வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறேன். இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை கால் பண்ணுறேன். கால் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அவுட்புட் சேம் தான் வரும். ஓகே, இப்போ இந்த ப்ராமிஸ் ரிசீவரை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி கால் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம வந்து இது வந்து ஒரு 2000 மில்லி செகண்ட் கழித்து இது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஓகே, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கால் டேட்டாவுக்கு முன்னால் நான் ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து எழுதுகிறேன். console.log of hello அப்படின்னு எழுதுகிறேன். ஹலோ, அதுக்கடுத்து கீழே வந்து நான் எழுதுகிறேன் ஹலோன்னு. ஹலோ வேர்ல்டு, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ரன் ஆகுது. அதுக்கடுத்து வந்து இந்த கால் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. ஏன் அப்படி ரன் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து இங்கே செட் டைம் மோட்டில் வந்து 2000 மில்லி செகண்ட் கழித்து நான் கொடுத்துருக்கேன். அதனால இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த செட் டைம் மோட்டை நான் தூக்கிடுறேன். செட் டைம் மோட்டை தூக்கிட்டு இந்த இடத்துல வேறு ஒரு கண்டிஷன் நான் எழுதுகிறேன். வேறு ஒரு கண்டிஷன் நான் வந்து இங்கே எழுதுகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ யூசர் டெர்னரி கண்டிஷனை யூஸ் பண்ணுறேன். லாகின் யூசர் லாகின், இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிசால்வ்ங்கிற பார்ட்டும், ஃபால்ஸாக இருந்தால் ரிஜெக்ட்டுங்கிற பார்ட்டும் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி எழுதுவோம். ரிசால்வ் ரிஜெக்ட் ஆஃப்லைன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து செட் டைம் மோட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து 2 செகண்ட்ஸ் கழித்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனுச்சு. அதனால அது வந்து லேட்டாக ரன் ஆனுச்சு. பட் நான் இங்கே எந்த ஒரு செட் டைம் மோட்டுமே எழுதலை. பட் இருந்தாலும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கால் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இங்கே ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை நமக்கு வந்து கொடுக்குது. ப்ராமிஸுக்குள்ளே வந்து ஏசிங்க்ரனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி உள்ளே வருது. ஓகே, இப்போ இது ஏசிங்காக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஹலோங்கிறது ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இந்த கால் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். பட் இங்கே அப்படி இல்லை. ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஆன்லைன் யூசர் ஆன்லைன். இப்போ இதில் வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆஃப்லைனுங்கிற வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ராமிஸை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட்டு. இதுக்கான ரிசல்ட்டை நம்ம இங்கே நமக்கு இந்த கிடச்சிருது ரிசல்ட். இந்த ப்ராமிஸ்க்கான ரிசல்ட்டை நம்ம இங்கே கொடுத்துறோம். சப்போஸ் நம்ம வந்து ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா வந்து பெச் பண்ணுறோம் பெச் ஏபிஐ யூஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் பெச் பண்ணும்போது அதுக்கான டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். அந்த இடத்துல வந்து இந்த ப்ராமிஸை யூஸ் பண்ணி ஏசிங்கை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.
அடுத்த வீடியோவில் வந்து ஏசிங் ஏவைட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளஸ் ஃபெட்ச் ஏபி யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.